பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காட்டில் செம்மையாக வெக்கேஷனாக என்ஜாய் பண்ணோம். 2 days கிளம்பி வரதுக்கு மனசே இல்லாமல் கிளம்பி வந்தோம். ஏன்னா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் எங்கள் 2 பேர்த்தையும் சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்கோ. அந்த ஃபங்க்ஷன் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. நம்மளை நம்பி இன்வைட் பண்ணிட்டாங்க, கரெக்டாக வரணுன்றதுக்காக நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி இங்கே வந்துவிட்டோம். எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோன்றதான் இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே கொள்ளலாம். காலை வணக்கம். இன்னைக்கு வந்து மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். எனக்கு ரொம்பவே விருப்பமான வாட்டர்மெலன் ஜூஸ் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து கேசரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து சுட சுட இட்லி இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா தோசை இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பொங்கல், அப்புறம் வந்து டேஞ்சரஸான உப்புமா நல்லா இருக்கும் போல பார்க்க நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். பிடிக்காது. சட்னிஸ் இருக்குது, சாம்பார், அதுக்கப்புறம் இங்கே வந்து எக் அண்ட் டோஸ்ட் இருக்குது. இது போட்டு தருவாங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்மளே போட்டுக்கலாம். காஃபி அண்ட் டீ இருக்குது. நம்மளே போட்டுக்கலாம். வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட், செல்ஃப் சர்வீஸ். இல்லை, எக் எப்படி போடுறது அவங்கள்ட்ட கேட்டு போட்டு சாப்பிடுங்க. ரோமா ப்ரோ, எக் பாயில்டா? பாயில்டு. கை கழுவிட்டோம். பிரசித்தியா வந்து கேசர்ஸு பிரசித்தியா பாரு, பிரேக்ஃபாஸ்ட் சாலட் ஜூஸ் அவளை ஒவ்வொரு நாட்டுக்கு கூட்டு போய் அப்படி பழக்கி வச்சிருக்கோம். அந்த மாதிரி சரமே எனக்கு கூட இப்படி சாப்பிட தெரியாது. சரசு என்ன வந்து டோஸ்டிங் இறங்கிட்டியா? நீ டோஸ்டிங் பண்ண அங்கே ஒரு ஈட்டிங் பண்ணிட்டு இருக்கா. எங்கள் அம்மா பாருங்க. எங்கள் அம்மா எனக்கு வந்து பொங்கல் உப்புமா ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. ஸ்பால வந்து கீழே ஒரு 3 தனியாக ஜக்கூசி இருக்குது, ஃபேமிலி ஜக்கூசி. அதில் நாங்கள் இறங்கலாம் தான் முதல்ல பிளான் பண்ணோம். பட் எங்கள் அம்மாவுக்காக இறங்க முடியல, ரொம்ப பேசிங் வந்துடும்ன்றதுக்காக உள்ளே இறங்கி இருக்கு. பாருங்க, நான் இறங்கி பார்த்து சொல்லவா? சரசு என்ன சரசு இறங்க, பயப்படாங்க. நினைச்சிட்டாங்க. உட்காரு. நான் இறங்க மாட்டேன், இறங்கணும்னா சும்மா விட மாட்டேன். எப்பயுமே குட்டியான குடிக்கிற மாதிரி இருக்கு, காரணத்துல குடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம தான் எப்பவுமே பாருங்க. ஆனா உண்மையா நிஜ ஹீரோயின் பிரசித்தியாவே எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்கா. நல்ல சென்டிமெண்ட். நீ இன்னும் 4 மணி நேரம் கூட இருப்ப. அப்புறம் போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிந்திரி. உள்ள இருக்கிற வரைக்கும் தான் வந்து குழுன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 10 minutes அப்புறம் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. நான் உள்ள இறங்கி வெளில வந்தேன். இப்போ நல்லா வெதுவெதுப்பாக இருக்கு. 3 பேர் வர மாட்டேங்கிறாங்க. சரி, டவல் கேட்டால் கொடுப்பாங்களா மாதிரி அம்மா சொல்றாங்க. நான் வெளில வந்துட்டாலும் பரவாயில்ல, இவங்கெல்லாம் வரவே மாட்டேன்னு உணர்ந்துருக்காங்க. டைம் ஆகிக்கிட்டே இருக்கு, கீழே விழுந்துடாத. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஹிப்போபோட்டமஸ் மாதிரி. A few moments later. நான் நல்லா ஜக்கூசியில் விளாண்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி நான் வந்து லெக் ஸ்பா எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும், கால் வலி இருக்காதுன்றதுக்காக. அவங்க மேலே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மணி 11:10. ஒரு 12-12:30 இங்கேருந்து கிளம்பிட்டா கரெக்டாக இருக்கும். கீழே போய் எங்கள் அத்தை வீட்டில் போய் எங்கள் அத்தையை பார்த்துட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். ஆமாம், இந்த ஸ்விம்மிங் பூலில் அப்படியே உட்காந்துக்கிட்டு ஹீட்டுக்கு குளிச்சா சூப்பராக இருக்கும் இல்லை?
நெக்ஸ்ட் டைம் வரப்போ இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். சரஸுக்கு வந்து சாரி பிரசித்தியாவுக்கு வந்து இங்கே தங்க முடியலன்னு ரொம்ப ஃபீலிங். சரி வா வாங்க ரோம்ஜா. ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். நம்ம எப்பயுமே டைமிங் பங்க்சுவாலிட்டியாக இருப்பேன். இன்னும் விட்டுனா அவங்க 4 மணி வரையும் பண்ணியிருப்பாங்க. நான் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அவங்க எழுதிட்டு போகிறேன். ஆமாம் சொல்லிடுவாரு, ஆனால் நம்ம எதையும் சொல்ல விட மாட்டோம். பொய்யா பேசாதீங்க, பொய்யா பேசாதீங்க. இங்க இருங்க, எல்லாத்தையும் மிஸ்டேக்ஸ் அப்போட மிஸ்டேக் நாங்கள் ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்க, எடிட்டிங் இப்போ இவர் கையிலன்றதா தூக்கிடுறாரு. எஸ் ஆப்வியஸ்லி எடிட்டர் இஸ் த பேக் போன் ஆஃப் த ஃபைனல் அவுட்புட் தானே. நம்மளை போய் எடிட்டர்னு சொல்கிற பார்த்தியா. எங்கள் அம்மாவுக்கு வந்து வாக்கிங் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்ஸ்பிரேஷன் தான் எப்படி மாமியாரை பார்த்துக்கிறாங்க பாருங்க. மாமியாரை பார்த்திருக்கும் மருமகள். ஆப்ரேஷனை சீக்கிரம் பண்ணுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இல்லை என்ஜாய்மெண்ட் பண்ணுறத கஷ்டத்தோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோமா பிரசித்தியா எங்கே இருக்கீங்க? இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் கூட இங்கே இருக்குது, திருப்பவே முடியல. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? செம்மையாக என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே. ரோமாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. அண்ணன் ரெடியாக இருக்கார், இளையராஜா அண்ணன். பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பிரசித்தியாவை இது மேலே நிற்க வச்சு வரதுக்குள்ளே போதுமோன்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் நிற்க வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. பயப்படாமல் கடைசி வரைக்கும் நின்றுட்டு வா, ஏற்காடை சுற்றி பார்த்துட்டு வா. இதெல்லாம் என்ன நான் ஏறி நிற்கலாமா? வண்டி தாங்காது. The next morning. குட் மார்னிங். ஏற்காட்டிலேருந்து நம்ம திருச்சி வந்துட்டோம். திருச்சி வந்ததுக்கான மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து சனிக்கிழமை பாலக்கார கோயிலோட கரக உற்சவ விழா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிரதர் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறாரு. ரொம்ப டேலண்டான ஆள். அவரோட வந்து நான் சரசு ரோமா 3 பேரும் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருந்தோம். இன்னொரு ரீசன் கூட இருக்கு. எப்படி எங்கே சுற்றினாலும் உள்ளூருக்கு வந்து தானே ஆகணும். பாரு எவ்வளோ பெரிய காமெடி. ஸோ அவர் ஷாப் ஓப்பனிங் நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாரு. அதுக்காகலாம் பிளான் பண்ணி தான் நம்ம ட்ரிப்பை 2 டேஸில் முடிச்சுட்டு வந்தோம். நாங்கள் எப்படி எல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம் பார்ப்போம். ஒரு வழியாக கரெக்டாக நம்ம அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஒரு கடை அவங்க ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் ஓப்பனிங்க்கு வருது. நிஜமாலுமே வந்து ஒரு ஹாப்பியஸ்டான விஷயம். ஸோ அதான் இன்றைக்கி டேயில், இன்றைக்கி அவங்களோட ப்ராஸ்பரஸ் டேயில் வி ஆர் ஹாப்பி டு ஜாயின் தம். ஆனால் கரெக்ட் டைமுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் டிலே அவங்க சொன்ன டைம்லேருந்து. இருந்தாலும் இப்போ தான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு ஃபங்க்ஷனாக முன்ன பின்ன இருக்கோம். நான் நினச்சிட்டு தான் அவங்க இப்பெல்லாம் கட் பண்ணி முடிச்சிருப்பாங்களே அப்படின்னு. கரெக்டாக நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியில் வந்துருந்தா கரெக்டாக வந்திருப்போம். கடைசி நேரத்தில் காருக்கு புக் ஆகல. அப்புறமேட்டு நம்ம காருக்கு டிரைவர் கிடைக்கல. அதுக்கப்புறமேட்டு ஆட்டோ பிடிச்சி வந்ததுனால தான் லேட். சாப்பிடல, எனக்கு வேற கையெல்லாம் நடுங்குது. ஆனால் உனக்கெல்லாம் நடுங்கலையே? எனக்கு நடுங்கனால நான் காட்டிக்க மாட்டேன். எனக்கு என்னமோ ஒரு சின்ன விஷயம்னால அதே ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க பிடிச்சிக்கோங்க ப்ரோ. நீங்க பிடிங்க. பரவாயில்ல. இவங்க தான் என்டையர் டீம் ஆஃப் வெட்டிங் பாக்ஸ் ஃபோட்டோகிராஃபி. ஏகப்பட்ட ஆஃபர் வந்து அரவிந்த் ப்ரோ வந்து திருச்சி மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டீங்கனாலும் சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா அவரே உங்களோட ஷேர் பண்ணுவார். யூஸ் பண்ணிங்க வேணும்னா. ஸ்டார்டிங் ஃப்ரம் 50,000லேருந்து 1,20,000 தி ஹையஸ்ட் பேக்கேஜ் நம்மள்கிட்ட 2,40,000 இருக்கிறத 1,20,000க்கு பண்ணுறோம். அண்ட் 1 lakh பண்ணுறத 50,000க்கு பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஸ்பெஷல் ஆஃபர் தான். அந்த ஆஃபரில் வர காம்ப்ளிமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க, அதை பாருப்பா. ஸோ அந்த ஆஃபரில் என்னென்ன கவர் ஆகும்னு போட்டிருக்காங்க பாருங்கள். 1 ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி, 1 ட்ரெடிஷ்னல் வீடியோகிராஃபி, 1 கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி, கேண்டிட் வீடியோகிராஃபி, AI QR ஸ்கேனர், அவுட்டோர் கப்பிள் ஷூட்டு, 2 album for reception wedding, 2 calendars, 2 album replica, 2 photo frames. படிக்கவே வாய் வலிக்குது எனக்கு. 1 wedding document film, cinematic wedding teaser, traditional video output, outdoor magazine A4, 250 GB pen drive, complimentary drawn instant
செல்ஃபி செல்ஃபி பூத், பூத், வெல்கம் டான்ஸ், LED வால். அது ஏதாவது ஒண்ணு போடலாம். ஏதாவது ஒண்ணு. சரி, இது எல்லாத்தையும் சேர்த்து இது வந்து 2,40,000 இருக்கிறது. Okay. இது 1,20,000 பண்றோம். அதே மாதிரி 1 lakh பண்றத 50,000. ஓகே, அந்த ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா 50 பண்ணி தராங்க. இது ஆஃபர் எப்ப வரைக்கும் இருக்கு? இது கரெக்டா 2 months அவைலபிள். 2 months. இன்னையில இருந்து 2 monthsக்கு இந்த ஆஃபர் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். எந்த டேட்ல வேணா புக் பண்ணிக்கலாம். எந்த டேட் வேணா புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா எந்த டேட்டுக்கு வேணா 2 monthsல புக்கிங் கொடுத்துக்கலாம். 2 months நெக்ஸ்ட் இயர்க்குனா கூட நீங்க புக் பண்ணிக்கங்க. 50% நீங்க போட்டோ ஆல்பம்ல கம்மி பண்ணிடலாம். எஸ். நம்ம வெட்டிங் ஆகட்டும், ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் பண்ணுறோன்னா அதோட மெமரிஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஆல்பம், ஒரு வீடியோகிராஃபி, இதுதான் வந்து ஒரு சூப்பரான மெமரிஸாக இருக்க போகுது. அதை நம்ம ப்ராப்பரான இடத்துல கொடுத்தா தான் அதை நம்ம ப்ராப்பரான டைமுக்கு வாங்க முடியும், பர்ஃபெக்ட் அவுட்புட்டாகவும் இருக்கும். இவங்களை நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஒர்க்கை பேஷனேட்டாக பண்ணுறவங்க எப்பயுமே அதை கரெக்டாக பண்ணுவாங்க. இவங்களை நான் 2 years பார்த்துட்டு இருக்கேன் பிரதரை. அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமும் சூப்பராக இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் உங்களை புக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர் டைமுக்கு ப்ராப்பரான அவுட்புட்டை சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. எஸ். இவ்ளோ கேமரா வச்சிருக்கீங்க, எதுக்கு இத்தனை? இதுல போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி வேரியன்ட் இதெல்லாமே வந்து லைக் இந்த கேமரா நெட்ஃபிளிக்ஸ் அப்ரூவ்டு. ஸோ இது வந்து நமக்கு மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லாமே சோனி வேரியன்ட் தான், நல்ல குவாலிட்டிக்காக. இது எல்லாமே வீடியோக்கு. இந்த கேமரா இதெல்லாமே ஃபோட்டோகிராஃபிக்காக யூஸ் பண்ணுவோம். இதை தூக்கணும்னாலே நானே தனியா சத்து வேணும் போல இருக்கு. இதுல போட்டு தூக்கணும், இன்னும் பயங்கரமா அப்படியா? அதே மாதிரி இது வந்து நம்ம ரோட் மைக்ரோஃபோன்ஸ். ஸோ இதுல நம்ம ஆடியோ கேப்சர் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும். நம்ம கேண்டிட் மாதிரி வீடியோஸ் எடுக்கிறப்ப கேண்டிட் எலிமெண்ட்ஸ். இது போக நம்ம வேணும்னாலும் இந்த லைக் வந்து லைவ் ஆம்பியன்ஸ் இது அப்சர்வ் பண்ற மைக்கும் இருக்கு. லைவ் ஆம்பியன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு அந்த மைக். இது வந்து நம்ம பைட்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி. ஓகே ஓகே. வெட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த கேலண்டர் மாதிரிலாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப 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 குவாலிட்டியாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்குது பிக்சர்ஸ் பார்க்கவே. ஆக்சுவலாக அட்வான்ஸ்டாக ஃபீல் ஆகுது பார்க்கவே. நம்மளோட வெட்டிங் அப்போல்லாம் அப்படி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ அட்வான்ஸாக இருந்துச்சு, 10 வருஷம். ஸோ அவங்க வந்து சொன்னது என்னன்னா, நாங்கள் யூனிக்காக பாக்ஸ் ஆல்பம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது, லக்ஸரியஸாக இருக்குது. உள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவேன் இருக்காங்க. அதை நம்ம திறந்துட்டோம். ஆல்பம்குள்ளே ஒரு ஆல்பம் கொஞ்சம் பாருங்க. இது குட்டி ஆல்பம், அது பெரிய ஆல்பம். இதோட அப்படியே ரிப்ளிக் ஆகாமா, இது என்ன இருக்கோ அதே நம்ம சின்ன சைஸில் இருக்குது. நம்ம சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா ஒவ்வொரு தடவை இதை எடுத்து காட்டணும். நான் வேற மாதிரி சொல்கிறேன். ஒரு படம் வரதுக்கு மாதிரி ட்ரெய்லர் வர மாதிரி ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அது எப்படி பெருசாக இருக்குன்றதையும் பார்க்கலாம். ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தால் நான் சொன்ன மாதிரி எல்லா டைமும் எடுத்து காட்டணும் அவசியம் இல்லை. டக்குனு கொடுத்தோம்னா ஈஸியாக பார்த்துட்டு உள்ள வச்சுருவாங்கல்ல. ஆமாம், செமையாக இருக்கக்கூடிய இதில் என்ன இருக்குது பார்ப்போம். ரிப்ளிக் ஆல்பம்ன்ற பேர்லாம் நம்மளாம் பல சைட்டாக இங்கே பாருங்க. இந்த ஃபோட்டோ தான் இதில் சேம் டு சேம். அந்த அந்த மெட்டீரியல் குவாலிட்டி பாருங்க, எவ்வளோ ஷைனிங்காக. மேலே ஏதோ லேயர்லாம் போட்டிருக்காங்க. நம்ம கை வச்செல்லாம் முன்னெல்லாம் வந்து ஆல்பமில் போடும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் சம்திங் லேமினேட் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. ரொம்ப டெக்னிக்கலாக தெரியல, ஆனால் பார்த்தா சூப்பராக இருக்குது. ஒரு கிளிட்டர் பேஜ் இருந்து பாருங்க, அதை பார்க்கணும். அது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஆல்பம்க்கே நீங்கள் வந்து புக் பண்ணிடலாம்ல. ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது. அது 50% ஆஃபரில் சூப்பராக இருக்கு. அது இந்த மாதிரி ஒரு ரியலாக அந்த கப்பிள்ஸ் இங்கே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. நம்ம கிட்ட ஜூம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிஜத்துலேயே அவங்க நிற்கிற மாதிரி இருக்குது இல்லை? எஸ். வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து செம்ம எங்கேஜிங்காக போச்சுங்க. திருச்சி வந்து ஒரு ட்ரிப்பு, திருச்சி பாலக்கரை பால்குடம், ஏற்காடு வெக்கேஷனு, ஒரு ஷாப் ஓப்பனிங்னு சொல்லிட்டு செம்ம எங்கேஜிங்காகவும் போச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த வாரம் எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வாரம். என்ன சொல்கிறது, எங்கள் தேவதையின் பிறந்த நாள், ரோமாவின் பிறந்த நாள் May 3. வர வாரம் தான் ரோமாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். பர்ச்சேஸு, அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளான்ஸ் வச்சுருக்கோம். அதெல்லாம் தான் வர போகிறோம் வாரத்துக்கு. அப்படியா? அதெல்லாம் தான் இந்த வாரம் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரோமாவோட பர்த்டே தாங்க எனக்கு எப்பயுமே பெஞ்ச் மார்க்கு. ரோமா பிறந்த ஃபஸ்ட் இயர் 50,000, செகண்ட் இயர் 1 lakh, தேர்ட் இயர் வந்து 1 million, இப்போ வந்து 1.7 million ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கோம். லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் வந்து 7 lakh ஃபாலோவர்ஸ் நம்ம சேனலில் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறோம். இன்னும் நிறையான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் உங்களுக்காக வரப்போகுது. அதுவரை மீ விஜய். சரஸ்வதி விஜய். Take care, bye bye, love you all partners.